சொல்றாரு, நீ என்னத்தை கேட்குற? இந்த மாதிரியான உலகப்பிரமான விருப்பத்தில் நீ கேட்குற. நீ என்னுடைய ஞானத்தை, தேவ ஞானத்தை நீ கேட்டிருக்கிறாய். அந்த தேவ ஞானம் தான் மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை சாலமோன் விரும்பினான். நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம அவருடைய ஆளுகையை பிரகடனப்படுத்த முடியும், அவருக்கு சாட்சியாக எழும்பி நிற்க முடியும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலே. என்ன விருப்பம்? நீ ஞானத்தை என்னிடத்தில் கேட்டபடினாலே. தெரிஞ்சுங்க, மறந்துடாதீங்க. அப்போ அந்த ஞானம் ரொம்ப முக்கியமானது. அதை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2வது அதிகாரம் 10-11 என்ன செய்கிறது? அந்த ஞானம் உன்னுடைய இருதயத்தில் பிரவேசித்து அதில் வரக்கூடிய அறிவு உனக்கு இன்பமாக இருக்கும் பொழுது அந்த நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் பாதுகாப்பு அற்றவனாக இருக்கிறேன், ஒரு ஆலோசனை இல்லாமல் இருக்கிறேன், இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த மாதிரியான காரியங்களை நீ சொல்லி கொண்டு வருவதன் நோக்கம் என்ன? நீ உலக ஞானத்தில் நீ வாழ்கிறபடினாலே உனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா உலக காரியத்தை சிந்தித்து கொண்டு அதுக்காக சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல. உன்னை வாழ வைக்கிற உலகத்தில் இருப்பவரை விட உள்ளில் இருக்கிறவர் பெரியவராக அவர் உன்னை வாழ வைத்து கொண்டிருப்பார். அதற்குரிய ஞானத்தை உனக்கு தருவார். நீ எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் என்ற ஞானத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதனால் தான் வசனம் சொல்லுது, அது 2ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, தேவ ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அது உனக்கு அறிவை புகட்டி உன் ஆத்மாவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அதுதான் சாலமோன் இடத்துல அநேகர் வந்து அவனுடைய ஞானத்தை பார்த்து பிரமித்து போனார்கள். சொல்கிறாரு, நீ என்னத்தை கேட்குற? இந்த மாதிரியான உலகப்பிரமான விருப்பத்தில் நீ கேட்குற. நீ என்னுடைய ஞானத்தை, தேவ ஞானத்தை நீ கேட்டிருக்கிறாய். அந்த தேவ ஞானம் தான் மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை சாலமோன் விரும்பினான். நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம அவருடைய ஆளுகையை பிரகடனப்படுத்த முடியும், அவருக்கு சாட்சியாக எழும்பி நிற்க முடியும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலே. என்ன விருப்பம்? நீ ஞானத்தை என்னிடத்தில் கேட்டபடினாலே. தெரிஞ்சுங்க, மறந்துடாதீங்க. அப்போ அந்த ஞானம் ரொம்ப முக்கியமானது. அதை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய